السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، كل نفس ذائقة الموت. قال النبي صلى الله عليه وسلم: لقنوا موتاكم لا إله إلا الله، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளமும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 13ஆம் நாள் நோன்பை நோற்றமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஜனாசாவின் சட்டங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள்: சமயத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ முஸ்தனிதுன் இலைய யகூலு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நேரத்தில், இறுதி சமயத்தில் என்னிடத்தில் சாய்ந்தவர்களாக இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்கள் இப்படி முணுமுணுத்தன: அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அஅலா. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், என் மீது கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், என்னை உயர்ந்த நண்பனாகிய உன் பக்கம் அழைத்துக் கொள்வாயாக, சேர்த்து வைப்பாயாக என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து கொண்டிருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள். முஸ்லிமுடைய 2444வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். ஒரு மனிதனுடைய இறுதி நேரம், இறுதி சமயம், அல் ஆகிபத்து லித்தக்வா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறையில் சொல்வான். இறுதி முடிவு நல்லதாக அமைவதெல்லாம் இறையச்சம் கொண்டவர்களுக்குத்தான். இறுதி முடிவு நன்றாக அமைந்து விடுமேயானால் பிறகு அதற்கு பிறகு வருகிற மறுமையின் பற்றிய எந்த கவலையும் அற்றவனாக அந்த மனிதன் மரணிக்கிறான். எனவே கடைசி நேரம், கடைசி சமயம் ஒவ்வொரு மனிதர்களுடைய இறுதி மூச்சுகளிலேயும் தம்முடைய இஸ்திக்ஃபார், தம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுதல், அல்லாஹ்வுடைய கிருபையை தேடுதல் என்பது போன்ற நடவடிக்கைகளில் கடைசி நேரங்கள் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்வின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய்மொழியாக சொல்லி காட்டுகிற ஒரு ஹதீஸ் அபூதாவுதுடைய 3116வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள்: மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. எந்த ஒரு மனிதனுடைய கடைசி மூச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவாக அமைந்து விடுகிறதோ அவன் நிச்சயம் சொர்க்கத்துக்குள் நுழைவான் என்று சொல்லிவிட்டு, ஒருவேளை அப்படி சொல்லக்கூடிய நிலையில் சக்கராத்துடைய வேதனையில் இருக்கிற மனிதன் இல்லையானால், முஸ்லிமுடைய 916வது ஹதீஸில் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள்: லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுடைய மௌத்தாக்களுக்கு என்றால்
இறந்து போனவர்களுக்கு என்பது பொருள் அல்ல. இறக்கிற சந்தர்ப்பத்தில் கடைசி நேரத்தில் இருப்பவர்களுக்கு, சக்கராத்துடைய வேதனையில் இருப்பவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எனவே இறந்து போகிற ஒரு நேரம் கடைசி சக்கராத்துடைய வேதனை என்பது நமக்கு தெரிய வருமேயானால், அப்போது இறந்து போகிற அந்த மனிதருக்கு அருகில் அமர்ந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவருடைய காதில் படும்படி நாம் சொல்ல வேண்டும். ஆனால் இறந்து போகிற அந்த மனிதரை நீங்கள் கலிமா சொல்லுங்கள் என்று வற்புறுத்தக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் இருக்கிற அந்த வேதனை, அவர் இருக்கிற அந்த கஷ்டங்கள், சக்கராத்துடைய வேதனை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைகளில் கூட இருக்கலாம். எனவே நாம் சில விஷயங்களை கட்டுப்படுத்தும் போது, கட்டாயப்படுத்துகிற போது அதெல்லாம் சொல்ல முடியாது என்று அவர் சொல்லிவிடுவாரே, ஆனால் காபிராக மரணிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். எனவே யாரையும் வற்புறுத்தக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுப்பதல்ல, நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், அதை கேட்டு அவரும் சொல்ல வேண்டும். அவர் ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டார், இதுவரை பேசாமலேயே இருக்கிறார், படுத்த படுக்கை, கடைசி சந்தர்ப்பம், கடைசி நேரம் என்று நமக்கு தெரிகிறது, படுக்கையாக இருக்கிறார், பேசுவதில்லை, ஹா ஊ என்று சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் கடைசியாக வாய் திறந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதை விட்டுவிடுங்கள். கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துடுச்சா அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கு பிறகும் அவர் ஏதாவது ஒன்று பேசினார், ஏதாவது ஒரு உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசினார், என் மகனை எங்கன்னு கேட்டாரு, என் மகளை எங்கன்னு கேட்டாரு என்று சொன்னால் மறுபடியும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நீங்கள் சொல்ல ஆரம்பியுங்கள். ஏனென்றால் அவருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்க வேண்டும். அதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதை யார் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, வாரிசுகள். இப்ப இவர் இறந்து போனா சொத்து மகனுக்கு வரும், மகளுக்கு வரும் என்றால் இந்த வாரிசுகள் இந்த வார்த்தையை சொல்லிக் கொடுக்க கூடாது. ஏன் சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னா, அவர் இப்படி ஒரு எண்ணம் கொண்டுருவார், நம்ம மௌத்தா போகணும்னு நினைச்சிட்டாங்க, சொத்து அத்தை எப்படா தலையப்பட மாட்டார், நமக்கு எப்படா சொத்து வராது அப்படிங்கறத குறியா இருக்கிறான். சும்மா உடம்பு சரியில்லைன்னு படுத்து கிடந்தா கூட என்ன செய்யலாம், வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற பக்கத்துல வந்து சீக்கிரம் போய் சேருங்க, சொத்தாவது வரட்டும்ங்கிற மாதிரி. அதனால இவர்கள் வராசத்து யாருக்கு கிடைக்குமோ அவர்கள் சொல்லிக் கொடுப்பது நல்லதல்ல. யாருக்கு இவர் மீது கோபம் இருக்குமோ அவர்களும் சொல்லிக் கொடுப்பது நல்லதல்ல. யார் இவருக்கு நல்ல விஷயங்களில் துணை நிற்பார்களோ, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு இருப்பாங்க, இவர் எந்த ஒரு விஷயமானாலும் அவர்கிட்ட தான் கலந்து ஆலோசிப்பாரு, மஷ்வரா செய்வார், இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு கேட்பாரு. இவருக்கு பல நல்ல விஷயங்கள் ஆலோசனை சொல்லக்கூடிய மனிதர் தான் அவர், இவர் மேல இவருக்கு ரொம்ப நம்பிக்கை என்றால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் சொல்லிக் கொடுப்பதே சிறந்தது. அவர் சொல்லிக் கொடுக்கும் போதுதான் இவருக்கு நிம்மதி ஏற்படும். சரி, நல்லதுக்கு தான் இவர் சொல்லித் தர்றாரு என்கிற நினைப்பு வரும். மற்றவர்கள் சொல்லித் தருகிற போது கெடுதிக்காக சொல்லித் தருகிறார்களோ என்கிற நினை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதனால் இமாம்கள் நமக்கு இப்படி அழகாக சொல்லித் தருவார்கள். வாரிசுகளை பொறுத்த மட்டிலும் உறவினர்கள் யாருக்கு வராசத்து பொருள் கிடைக்குமோ, சொத்து கிடைக்குமோ அந்த நெருங்கிய உறவினர்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல், தூரத்து உறவினர்கள் அவர்களுக்கு வராசத்திலிருந்து எந்த பங்கும் கிடைக்காத அவர்களோ அல்லது அவருடைய நெருக்கமான நண்பர்கள் அல்லது அவருடைய நம்பிக்கைக்குரியவர்கள் இவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பக்கத்தில் வந்து உட்கார்ந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். ரூஹ் போன பிறகு இறந்து போனார். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், முஸ்லிமுடைய 920வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும், தகல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா அபி சலமா, என்னுடைய கணவர் அபு சலமா அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த போது, கடைசி சக்கராத்துடைய வேதனையில் இருந்த போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள். வகத் ஷக்க பஸருஹு, அவருடைய கண் ரெண்டும் மேலே தூக்கி குத்தி போய் நின்றது, மேலே உயர்ந்து போய் நின்றது. ஃபஅகமலஹு, இதை பார்த்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கண்ணை மூடிவிட்டார்கள். மேலே தூக்கி இருந்த கண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முபாரக்கான கரத்தால் கண்ணை தடவி மூடிவிட்டார்கள். மூடிவிட்டு விட்டு சொன்னார்கள், சும்ம கால் இன்ன ரூஹ இதா குபில தபிஅஹுல் பஸரு, ஒரு ரூஹ் கைப்பற்றப்பட்டால் பார்வையும் அதன் பின்னாலேயே போகும். சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்திருப்பீங்க, பிறந்த பிறகு இந்த நடு உச்சில ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும் கடைசியாக. காரணம் சொல்லப்படும், எல்லாவற்றையும் படைத்து முடிச்சுட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இறுதியாக இந்த இடத்திலிருந்து தான் ரூஹை ஊதுகிறார். ரூஹ் ஊதி முடிந்த பிறகு அந்த கடைசி ஓட்டை அடைக்கப்படுகிறது.
லாஸ்டா இங்கிருந்து தான் ரூஹு ஊதப்படுகிறது. ரூஹினுடைய ஆரம்பம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. குழந்தைகளுக்கு முகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் கிடைத்து கடைசியாக காலில் ரூஹு போய் முடிவடைகிறது. இப்படி ஊதி முடிச்சிட்டு தான் என்ன பண்றாங்க, அடைச்சு விடுறோம். அதனால குழந்தைகள் பிறந்த உடனே இந்த இடத்துல அப்படியே ரொம்ப கை வைக்கிறதுக்கே பயமா இருக்கும், துளுதுளுன்னு இருக்கும், உள்ள போற மாதிரி இருக்கும். கடைசியில் உயிர் பிரிகிற போதும் அப்படித்தான். உள்ளங்காலில் இருந்து ஆரம்பிக்கிற ரூஹு கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்பட்டு கடைசியாக எங்கே ரூஹு ஊதப்பட்டதோ அதே வழியாகவே ரூஹு எடுக்கப்படுகிறது. அதனாலதான் இந்த உயர்வு இங்கிருந்து இழுத்து ரூஹை எடுப்பதனுடைய விளைவாக கண்கள் இரண்டும் மேல் நோக்கி குத்த ஆரம்பித்து விடுகிறது, மேல் நோக்கி போக ஆரம்பித்து விடுகிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லி காட்டி தபிஅகுல் பஸரு, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் ரெண்டையும் என்ன செஞ்சாங்க, மூடி விட்டாங்க. இப்படி சொன்ன உடனேயே கூடியிருந்த உறவினர்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு இவர் இறந்து போனார். இதுவரைக்கும் இறந்து போனது தெரியல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்த பிறகுதான் சொல்றாங்க இவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனேயே ஃபலஜ்ஜ நாசும் மின் அஹ்லிஹி, குடும்பத்தவர்கள் எல்லாம் ஒப்பாரி வைத்து அழ ஆரம்பித்து விட்டார்கள், சப்தமிட்டு அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும் இல்லா பிகைர், தயவு செய்து அவர் இறந்து போயிட்டாரு, இப்ப அவருடைய கெட்ட விஷயங்களை தயவு செய்து யாரும் சொல்லி காட்டாதீங்க. பாவமே எனக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும் போய் சேர்ந்துட்டியே அப்படின்னு சொல்லாதீங்க. அவருடைய நல்ல விஷயங்களை மட்டுமே நீங்கள் சொல்லி காட்டுங்க. இறந்து போனவரை பற்றி நல்ல விஷயங்களை மட்டுமே நீங்கள் சொல்லுங்கள். காரணம் ஃபைனல் மலாயிக்கத்த யுஅம்மினூன அலா மா தகூலூன், நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதற்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்கிறார்கள். நீங்களே நல்லவரே போயிட்டாரே, ஒரு நல்ல மனுஷன்லோ, நல்ல தொழுகையாளி இல்ல, ஒரு வக்து கூட விட மாட்டாரு, பள்ளிக்கு எப்பவும் போவாரு, ரொம்ப சாலிகா இருக்குமே, எப்போ ஒரு காலையில எந்திரிச்சு போறதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமே, மனசை இறந்து போயிட்டார் ஹைர் அல்லாஹ் என்று சொன்னீர்களே, ஆனால் மலக்குமார்களும் ஆமீன் சொல்வார்கள், அவர்கள் நல்லவருடைய பட்டியலேயே அவர் எழுதப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி, தயவு செய்து நீங்கள் அவரை பற்றிய குறைகள் இருந்தாலும் அதை மறைத்து விடுங்கள், அவரை பற்றிய குறைகள் அவர் இறந்த பிறகு சொல்லாதீர்கள், அவரை பற்றி நல்ல விஷயங்களையே பேசுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹும் மக்ஃபிர் லி அபி சலமா, என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். ஒரு மையத்தை பார்க்க போறோம், மையம் படுக்க வைக்கப்பட்டிருக்கு, நம்ம என்ன செய்யணும்னா போய் பார்த்த உடனே அந்த மையத்துக்காக துஆ செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள், அல்லாஹும் மக்ஃபிர் லி அபி சலமா, யார் இறந்து போனாரோ அவருடைய பெயரை சொல்லியே, யா அல்லாஹ் அபூ சலமாவுக்கு நீ பாவங்களை மன்னிப்பாயாக, வர்ஃபா தரஜத்தஹு ஃபில் மஹ்தியீன், இவருடைய அந்தஸ்தை ஈடேற்றம் பெற்ற நல்வழி பெற்ற நல்லவர்களுடைய கூட்டத்தில் இவருடைய அந்தஸ்தை நீ உயர்த்துவாயாக, வஹ்லுஃபுஹு ஃபி அக்பிஹி ஃபில் காபிரீன், இவருக்கு பின்னால் இவருடைய குடும்பத்தவர்களுக்கு நல்ல பகரத்தை வழங்குவாயாக, இவருக்கு பகரமா இன்னொரு நல்ல மனிதரை நீ வழங்குவாயாக, வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன், ஈருலக இரட்சகனே எங்களையும் அவரையும் நீ மன்னிப்பாயாக, வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி, அவருடைய கபரை நீ விசாலமாக்குவாயாக, வனவ்விர் லஹு ஃபீஹி, அந்த கபரில் அவருக்கு வெளிச்சத்தை தருவாயாக என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு துஆ செய்தார்கள் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இந்த கண்களை மூடுகிற போது இறந்தவருடைய கண்களை மூடி வாய் விட்டோமேனால் அப்படியே வாய் திறந்த மாதிரி ஆயிடும் என்பதற்காக 2 நாடிகளையும் இணைத்து வாய் கட்டுன்னு நாடி கட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு துணியை போட்டு ஒரு கட்டு கட்டணும். இப்படி கட்டும் போது பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லணும். கண்ணை மூடும் போதும் கண்ணை கையை வச்சு மூடும் போதும் நாடியை கட்டும் போதும் பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் இந்த காரியத்தை செய்கிறேன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறைப்படி செய்கிறேன் என்கிற அர்த்தம் பொருந்த பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ் என்கிற வார்த்தையை கொண்டு செய்யப்பட வேண்டும். ரூஹ் போன மாத்திரத்திலேயே ஒப்பாரி வைப்பதை எல்லாம் விட்டுவிட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்ல வேண்டும். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், மாமின் அப்தின் யுஸீபுக முஸீபத்துன், உங்களில் யாருக்காவது ஏதாவது சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தால் ஃபயக்கூலு, அவர் சொல்லட்டும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிட்டு அல்லாஹும்ம அஜ்ர்னி ஃபீ முஸீபத்தி, இப்படி அல்லாஹ்ட்ட துஆ செய்யட்டும், யா அல்லாஹ் இந்த என்னுடைய முசீபத்தின் காரணத்தினால் எனக்கு நற்கூலி வழங்குவாயாக. என்ன கஷ்டப்படுத்துறியா இல்லையா, இப்படி கஷ்டப்படுத்துறதுக்கு நீ என்ன செய்யணும், எனக்கு கூலி தரணும், நல்ல கூலி தரணும் என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹும்ம அஜ்ர்னி ஃபீ முஸீபத்தி, நான் படுகிற இந்த கஷ்டத்திற்கு யா அல்லாஹ் நீ கூலி கொடுப்பாயாக.
வஹ்லுஃப்லி கைரம் மின்ஹா, இவரை விட சிறந்தவரை எனக்கு நீ பகரமாக்கி தருவாயாக. உறவினர்கள் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு துவா. குறிப்பாக ஒரு கணவனை இழந்த பெண் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு துவா. காரணம், உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய கணவர் அபூ சலமா அவர்கள் இறந்தபோது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்னிடத்தில் சொன்னார்கள், நீ அல்லாஹ்விடத்திலே சிறந்த பகரத்தை கேள், அல்லாஹ் உனக்கு தருவான் என்று. ஆனா நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன், ஏன் மாப்பிள்ளைய மாதிரி தங்க கட்டி வேற யாருமே கிடையாது, அவ்வளவு நல்ல மனுஷன்ல இவரை விட ஒரு சிறந்தவர் எனக்கு எங்க கிடைக்க போறாரு, வாய்ப்பே இல்லை. அவ்வளவு அந்யோன்யமான தொடர்பு எங்களுக்கு மத்தியில, அவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை எங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில. இப்ப நான் என்னுடைய கணவரை இழந்துட்டேன், இதுக்கு பிறகு இவரோட சிறந்தவரா என்று நினைத்தேன். ஆனாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே என்பதற்காக நான் அந்த துஆவை ஓதினேன். வஹ்லுஃப்லி கைரம் மின்ஹா, யா அல்லாஹ் இவரை விட சிறந்தவரை எனக்கு பகரமாக்கி தருவாயாக என்கிற துஆவை ஓதினேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த துஆவை அங்கீகரித்து அபூ சலமாவுக்கு பகரமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே எனக்கு கணவராக தந்தான். அபூ சலமாவை விட உயர்ந்தவர்களாயிற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் என்னுடைய துஆவை அங்கீகரித்தார், மிக சிறந்த பகரத்தை தந்தான் என்று சொல்வார்கள். இது யதார்த்தம், இது உண்மை. நாம் ஒவ்வொருவரும் இப்படி சிரமங்கள் வருகிற போது நாம் அல்லாஹ்விடத்தில் இப்படித்தான் முறையிட வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய இந்த சிரமத்துக்கு நீ கூலி கொடுத்து இதைக்கு பகரமாக எங்களுக்கு நல்லவைகளை, இதைவிட சிறந்ததை எங்களுக்கு தருவாயாக என்று ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். திருமதியிலே 1021வது ஹதீஸாக பதியப்படும் அபூ முஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், இதா மாத்த வலதுல் அப்தி, ஒரு மனிதனுடைய குழந்தை மகன் இறந்து போனால், பிள்ளை இறந்து போனால், காலல்லாஹு தஆலா லி மலாயிகத்திஹி, மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் கேட்பானாம், கபல்தும் வலத அப்தி, என்னுடைய இந்த அடியானுடைய பிள்ளையை நீங்க ரூஹ வாங்கிட்டீங்களா, எடுத்துட்டீங்களா? ஃபயகூலுன நஅம், மலக்குமார்கள் ஆமா ரூஹ கைப்பற்றியாச்சு. ஃபயகூலு கபல்தும் ஸமரத ஃபுஆதிஹி, அவனுடைய ஈர கொழுந்துன்னு சொல்லுவோமே, அவனுடைய கல்பு, அவனுடைய ஹார்ட்டே அந்த புள்ளதான், அந்த புள்ளை போய் நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆமா வாங்கிட்டு வந்துட்டோம்னு அவங்க சொல்லுவாங்க. இப்ப அல்லாஹ் கேட்பானாம், ஃபமாதா கால அபதி, அப்படி அந்த குழந்தையினுடைய ரூகை நீங்கள் கைப்பற்றும் போது என்னுடைய அடியான் என்ன சொன்னான்? என் புள்ள இறந்து போதுன்னா நான் என்ன சொல்றேன்னு அல்லாஹ் என்கிட்ட மலக்குமார்கள்ட்ட கேட்கிறாங்க. மலக்குமார்கள் சொல்றாங்க, ஹமிதக்க வஸ்தர்ஜஅ, யா அல்லாஹ் ரூஹ் கைப்பற்றவுடன் அவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னாரு. தான் வந்தோம், யா அல்லாஹ் திரும்ப வாங்கிட்டே தான் வர வேண்டியது இருக்கு, நாங்க திரும்பி வர வேண்டியது இருக்கிறது என்கிற அர்த்தம் புரிந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னார் என்று சொன்னவுடன் அல்லாஹ் சொல்வானாம், இப்னு லி அப்தி பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே என்னுடைய அந்த அடியானுக்காக நான் கொடுத்த இந்த முசீபத்தை தாங்கிக் கொண்டு பொறுமையோடு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்ன இந்த மனிதனுக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுங்கள், வஸம்மூஹு பைத்தல் ஹம்தி, அதுக்கு புகழுக்குரிய வீடு என்று பெயர் வையுங்கள் என்றும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி தருவானாம். அப்போ ஒரு கஷ்டங்கள் வருகிற போது, முசீபத்துகள் வருகிற போது அதை தாங்கிக் கொண்டு நாம் இந்த வார்த்தைகளை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை சொல்கிற போது நமக்கு பொறுமையும் கிடைக்கிறது, அல்லாஹ்விடமிருந்து உதவியும் கிடைக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தனி சொர்க்கமும் கிடைப்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரிக்க வந்தார்கள். ஒமாஹு, அவர் கடைசி சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறார். ஒமாஹு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், ஸஅத் இப்னு அபி வக்காஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிறார்கள். ஸஅத் இப்னு உபாதா இறந்து போகிறார். ஃபபக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள். ஃபலம்மா ரஅல் கௌமு புகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கௌ, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவதை பார்த்த சஹாபாக்களும் அழுகிறார்கள். ஃபகால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலா தஸ்மஊன, நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா? இன்னல்லாஹ லா யுஅذிபு பிதம்இல் ஐனி, கண்ணீரினால் அல்லாஹ் ஒரு மையத்தை அதாபுபடுத்த மாட்டான். ஒருவர் இறந்து போவதனால், அத்தா இறந்து போனாங்க, நம்மளுடைய பிள்ளைகள் இறந்து போச்சு, அதுக்காக நம்ம கண்ணீர் வடிக்கிறோம், அழுகிறோம். இந்த அழுகையினால் அல்லாஹ் அந்த மையத்தை அதாபு செய்ய மாட்டார். மாறாக வலா யஹ்ஸனுல் கல்பு, அது மாதிரி கல்பில் ஏற்படக்கூடிய கவலைக்காக வேண்டியும், இறந்து போனாரே என்று நாம் கவலைப்பட்டால் அந்த கவலைக்காக வேண்டியும் அல்லாஹ் அதாபு செய்ய மாட்டான். வலாக்கின் யுஅذிபு பிஹாஸா அவ் யர்ஹமு, நாக்கை பிடித்துக் கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதனால் தான் ஒரு மையத் அதாபு செய்யப்படும்.
நம்ம பேசுறது, ஐயோ அப்படி இருந்தாரே இப்படி இருந்தாரே அப்படின்னு சத்தம் போடுறது, ஒப்பாரி வைப்பது, இதனால் தான் ஒரு மையத்து அதாபு செய்யப்படுமே தவிர சாதாரணமாக கண்ணீர் வடிப்பதினால் ஒரு மையத்து அதாபு செய்யப்பட மாட்டாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் என்கிற தன்னுடைய மகன் இறந்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரில் இறங்கி பிள்ளையினுடைய மையத்தை கையில் தாங்கி உள்ளே அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணிலிருந்து தாரை தாரையாக தண்ணீர் வடிகிறது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் நீங்களுமா அழுகிறீர்கள்? சஹாபாக்கள் கேட்ட வார்த்தை அழலாமா என்றெல்லாம் கேட்கவில்லை, யா ரசூலல்லாஹ் நீங்களுமா அழுகிறீர்கள் என்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ரஹ்மத்தினால் அன்பால் வருகிற கண்ணீர், இந்த கண்ணீரினால் அல்லாஹ் யாரையும் அதாபு செய்ய மாட்டான். இது ரஹ்மத்தால் வருகிற கண்ணீர். அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கப்படுபவர்களுக்கெல்லாம் இரக்கமாளன், யார் இரக்கப்படுகிறார்களோ அவர்களோட அல்லாஹ் சேர்ந்திருப்பார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். எனவே அழுவது தவறல்ல, ஆனால் ஒப்பாரி வைத்து அழுவது, ஊரை கூட்டுவதை போல் அழுவது, இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். பிறகு அந்த மையத்தை கசப்பு மாத்துறதுன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆடையை கலட்டிட்டு, இந்த கலட்டும் போது அவுரத் ஆணுடைய மறைவுறுப்பாக அல்ல பெண்களாக இருந்தால் முழுவதுமாக ஒரு துணியை போட்டு மறைத்து விட்டு பிறகு உள்ளிருக்கக்கூடிய ஆடையை களைய வேண்டும். ஆடையை களைஞ்சிட்டு பிறகு போடக்கூடாது, துணி போடக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலேயும் ஒரு மையத்தினுடைய அவுரத்துகள் மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் யாருக்கும் வெளியில் தெரியாத விதத்தில் தான் கடைசி வரை நடந்து கொள்ள வேண்டும். தஃபன் செய்கிற வரைக்கும் எந்த சந்தர்ப்பத்திலேயும் அதனுடைய மறைக்க வேண்டிய பகுதியில் வெளியில தெரியக்கூடாது. அதனால மேல ஒரு துணியை வச்சு ஃபுல்லா மறைச்சிட்டு அதுக்கு பிறகு உள்ள இருக்கக்கூடிய அந்த பழைய துணியை என்ன செஞ்சணும், உருவி எடுக்கணும், தனியாக எடுக்க வேண்டும். பிறகு தேவையான கசப்பு மாற்றும் போது சில அசுத்தங்கள் எழுச்சி உட்கார வைப்பாங்க, அழுத்து விடுவாங்க, அதனுடைய அசுத்தங்கள் வெளியில வரும்போது அதை கழுகி விடுவாங்க. இதெல்லாம் சொல்லி தெரிகிற விஷயங்கள் அல்ல, செயல்முறை விளக்கம் இதுக்கு அவசியம். அதனால குறைஞ்சபட்சம் யாரையாவது மூத்தாக்கும் போது அவங்கள குளிப்பாட்டும் போது குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு தடவை போய் நிக்கணும், ஒரு தடவையாவது நின்று பார்க்கணும், 2 தடவையாவது நின்று பார்க்கணும். அப்பதான் அந்த குளிப்பாட்டக்கூடிய முறைகள் என்னன்றதாவது நமக்கு சரியாக தெரிய வரும். அதே போல 2 கைகளையும் இது பண்ணும்போது 2 கைகளையும் தக்பீர் கட்டுவதை போல வைப்பது அழகல்ல, அது முஸ்தஹப் அல்ல. 2 கைகளையும் 2 ஓரத்திலேயும் 2 விழாவின் பக்கத்திலேயும் நெருக்கி வைப்பதே முஸ்தஹப்பான காரியம். இப்படிதான் வைக்கணுமே தவிர தக்பீர் கட்டி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி மையத்தை குளிப்பாட்டும் வரை, இப்ப கசப்பு மாத்தி கொண்டு வந்து வச்சிருக்கிறோம், எல்லாரும் வந்து பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் குளிப்பாட்டல. குளிப்பாற்ற வரைக்கும் அந்த மையத்தின் அருகில் அமர்ந்து குர்ஆன் ஓதுவது மக்ரூஹ். ஏன்னா இன்னும் சுத்தமாகல, அசுத்தமா இருக்கு மையத்து. அசுத்தமான இடங்களில் வைத்து குர்ஆனை ஓதக்கூடாது. பாத்ரூம் போயிட்டு அங்க நின்று குர்ஆன் ஓதலாமா? சில பேர் டப்பா ஊதிக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்னுவாங்க. எல்லாம் சொல்லக்கூடாத வார்த்தைகள். பாத்ரூமுக்குள்ள போன பிறகு அல்லாஹ் என்கிற வார்த்தையை உபயோகிப்பது அருவருப்பான காரியம், சொல்லக்கூடாது. அதனால மையத்தை குளிப்பாற்ற வரைக்கும் அந்த மையத்தின் அருகில் இருந்து குர்ஆனை ஓதுவது மக்ரூஹான காரியம் என்று இரு இமாம்களிடத்திலேயும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி ரொம்ப எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக குளிப்பாட்டி கஃனிட்டு அடக்கம் செய்வதற்காக முன் வர வேண்டும். குளிப்பாட்டக்கூடிய விஷயத்தில் மிக தகுதி வாய்ந்தவர் தந்தையாக இருந்தால் பிள்ளை, பிள்ளையாக இருந்தால் தந்தை குளிப்பாட்டுவதே மிகச் சிறந்தது. அப்படி அவர்களுக்கு குளிப்பாட்ட தெரியல அப்படின்னு சொன்னா அவருடைய நெருங்கிய உறவினர்கள், அவங்களுக்கும் தெரியலன்னா தூரத்து உறவினர்கள், அவங்களுக்கும் தெரியலன்னா பள்ளியாசல்ல இருக்கிற அஜரத்தோ அல்லது குளிப்பாட்டுறவரோ. ஆனால் குளிப்பாட்டக்கூடியவர் ஒரு ஈமான் உள்ளவராக, மிக பேணுதல் உள்ள மனிதராக, பிறர் மத்தியிலேயே கூட அடுத்தவங்கள்ட்ட கூட பிறருடைய குறைகளை சொல்லி காட்டாத மனிதராக இருப்பது அவசியம், ரொம்ப முக்கியம். குறைகளை வெளிப்படுத்தக்கூடாது. மண் லஹிக்க லுஹிக்க அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில ஒரு பழமொழி. நீ யாரை பார்த்து சிரிக்கிறியோ உன்னை பார்த்து சிரிக்கப்படும். நீ யாருடைய குறைகளை வெளிப்படுத்துகிறாயோ உன்னுடைய குறைகள் வெளிப்படுத்தப்படும். பிறருடைய குறைகளை மறைத்து பழகணும். அப்ப இந்த தன்மை யார்கிட்ட இருக்கோ அவங்க குளிப்பாட்டுறது தான் சிறந்ததே தவிர, காரணம் என்னன்னு சொன்னா இப்போ முழுவதுமாக அந்த மனிதனுடைய குறைகள் வெளிப்படுத்தப்படக்கூடிய நேரம். குளிப்பாட்டும் போது எல்லாத்தையும் எடுத்துறாங்க, ஒரு அவுரத்தை மட்டும்தான் மறைக்கப்பட்டிருக்கு, மீதி இடங்கள் ஃபுல்லா தெரியுது. காயங்கள் இருக்கலாம், தழும்புகள் இருக்கலாம், ஏதாவது அசுத்தம் ஏதாவது இருக்கலாம், தெரியாது. இவ்வளவு நாள் அவர் பனியனை போட்டிருப்பார், ஜிப்பா போட்டிருப்பார், சட்டையை போட்டிருப்பார், வெள்ளையும் சொல்லியுமா காட்சி தந்திருப்பார் வெளியில. ஆனா இன்னைக்கு அவருடைய நிலைமை வேற. எல்லாத்தையுமே அவர்
திறந்து காட்டக்கூடிய ஒரு நிலைமையில அந்த மையத்து இருக்கிறது. எனவே அந்த குறைகளை மறைக்கக்கூடிய மனிதராக குளிப்பாட்டக்கூடியவர் இருப்பது மிக மிக அவசியம், ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி குளிர்ந்த நீர் அதெல்லாம் சாதாரணமாக நம்ம செய்கிறோம், வழக்கத்தில் இருக்கிற விஷயம். வாசனை திரவியங்கள் கலந்து சோப்பு போட்டு இதெல்லாம் செய்யக்கூடியது. அதே மாதிரி அவுரத்தை கழுகும் போது, முன்பாகத்தையோ அல்லது பின் உறுப்பையோ கழுகும் போது கையில துணி போட்டுக்கொண்டு, வெறும் கையால் மையத்தினுடைய மர்ம உறுப்புகளை தொடக்கூடாது. கையில துணி போட்டுக் கொள்ள வேண்டும், மறைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணால் பார்த்து சுத்தம் செய்யக்கூடாது, திரும்பிக் கொண்டு பார்க்காமல் தான் சுத்தம் செய்ய வேண்டும். கை மட்டும்தான் வேலை செய்யணுமே தவிர கண் பார்வை மையத்தினுடைய அவுரத்தின் பக்கம் போகக்கூடாது, அந்த மர்ம இடங்களின் பக்கம் போகக்கூடாது. அபூ ராஃபி அஸ்லம் மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை அபூ ராஃபி அவர்கள் சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் கஸ்ஸல மையத்தன் ஃபகதம அலைஹி கஃபரல்லாஹு லஹு 40 மர்ரா. எந்த ஒரு மனிதர் ஒரு மையத்தை குளிப்பாட்டி அந்த மையத்தில் இருந்த குறைகளை வெளிப்படுத்தாமல் மறைத்து விடுவாரோ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய 40 பாவங்களை மன்னித்து விடுவான். இவ்வளவு சிறப்பு குறைகளை மறைப்பதற்கு இருக்கிறது. ஆனால் குறைகளை வெளிப்படுத்துகிற போது நாம் பயந்து கொள்ள வேண்டும். நமக்கும் ஒரு காலம் இருக்கிறது, நாமும் ஒரு நாள் மரணிக்கத்தான் போகிறோம், நம்மையும் ஒரு சிலர் குளிப்பாட்டத்தான் போகிறாங்க. அப்ப நம்முடைய அசிங்கங்களும் நம்முடைய அவலங்களும் வெளியில் தெரிய போகிறது, அது சொல்லப்படும் என்கிற பயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இறந்த பிறகு ஒருத்தர் இறந்துட்டார், இறந்த பிறகு நகத்தை வெட்டுறது, முடி கட் பண்றது, தாடி ஒதுக்குறது எல்லாம் ஹராம், செய்யக்கூடாத காரியம். இறப்பதற்கு முன்னால் செய்யலாம். கடைசி நேரம், சக்கராத்துடைய நேரம், ரொம்ப பெருசா இருக்கு நகங்கள், வெட்டலாம், தப்பல்ல. தாடியை ஒதுக்கணும் விரும்புகிறோம், ஒதுக்கலாம், தப்பல்ல. இறந்த பிறகு இவைகளை செய்யக்கூடாது. இன்னும் சொல்வதானால், இறந்த பிறகு அவருடைய முடி கொஞ்சம் உதிர்ந்து கீழே விழுது என்றால் அந்த முடியையும் உள்ளே வைத்து கஃன் புதிய வேண்டும். அந்த முடியை கூட எடுத்து செய்யக்கூடாது, வெளியில போடுவதற்கு அல்ல. அந்த முடியை கூட எந்த உறுப்புகளாக இருந்தாலும் சரி, சிறு உறுப்புகளாக இருந்தாலும் சரி, எது தனியாக வந்தாலும் அதையும் அந்த மையத்தோடு சேர்த்து வைத்தே கஃன் செய்யப்பட வேண்டும். கஃன் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில், துணி பொதியக்கூடிய நேரத்தில் வராசத்துகள் இருந்தால், அந்த மனிதனுடைய பணம் இருக்குமேயானால் அந்த பணத்தில் இருந்தே கஃனுக்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். யாரும் அவருக்காக செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் இறந்த பிறகு, ஒரு மையத் இறந்த பிறகு தனக்காக எதை விட்டு செல்கிறதோ அதுதான் அந்த மையத்துக்கு செலவு செய்வதற்கு மிக தகுதியான பணம். என் பிள்ளைகிட்டையும் நான் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை, எங்க அண்ணன் தம்பிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை, யார்ட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி வாழும் போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யார்ட்டையும் கையேந்த வைக்கலையோ, அதே போல இறந்த பிறகும் யாரிடத்திலையும் கையேந்த வைக்க கூடாது, அது மகனாகவே இருந்தாலும் சரி. அதனால நாம் எந்த சொத்தை விட்டுட்டு போயிருக்கிறோமோ, நம்முடைய சொத்திலிருந்து தான் நம்முடைய கஃனுக்காக, நம்முடைய தஃனுக்காக செலவு செய்யப்பட வேண்டும், அதுவே சிறந்தது. ஆனால் ஒருத்தர் அதுக்குண்டான வசதிகள் இல்லை, அவர்கிட்ட எந்த பணமும் இல்லையானால் அவருடைய பிள்ளைகள், வாரிசுகள், அவங்கள்ட்டையும் அடக்கம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இல்லையானால் அவருடைய உறவினர்கள், அவங்களுக்கும் முடியலன்னு சொன்னா பள்ளிவாசலுடைய பைத்துல் மால், பைத்துல் மால்லையும் பணம் இல்லைன்னு சொன்னா அந்த ஏரியாவில், அந்த தெருவில் இருக்கக்கூடிய பெரிய வசதி படைத்த பணக்காரர் மீது இவருக்கு கஃனும் தஃனும் அணிவிப்பது கடமை, வாஜிபு. அந்த பணக்காரர் இந்த மையத்துக்கு கஃனுக்குண்டான தஃனுக்குண்டான எல்லா செலவுகளையும் செய்தே ஆக வேண்டும் கண்டிப்பாக. உடல் முழுக்க மூடுவது ஃபர்து. ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு துணி வச்சு முழுக்க மூடிட்டாங்க அப்படின்னாலும் போதுமானது. ஆனாலும் சுன்னத்தை பொறுத்தவரை ஆணுக்கு 3 துணிகளும் பெண்ணுக்கு 5 துணிகளையும் கொண்டு கஃன் பதிவது சிறந்தது. அதைத்தான் நம்மளும் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி கஃன் செஞ்சு முடிச்ச பிறகு மையத்தை எடுத்து செல்லும் போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், மன் ஷஹிதல் ஜனாஸத ஹத்தா யுஸல்லி அலைஹா ஃபலஹு கீராத்துன். ஒரு மனிதர் இறந்த பிறகு அவர் தொலை வைக்கப்படும் இடம் வரை அந்த மையத்தோடு சேர்ந்து போனால், எங்க இறந்தாரோ அவருடைய வீட்டிலிருந்து தொலை வைக்கக்கூடிய இடம் வரை, ஜனாசா தொழுகை நடைபெறக்கூடிய இடம் வரை கூட சென்றால் அவருக்கு ஒரு கீராத் நன்மையும், ஒமன் ஷஹிதஹா ஹத்தா யுதுஃபன, அவர் அடக்கம் செய்யப்படும் இடம் வரை சென்றால் ஃபலஹு கீராத்தானி, அவருக்கு 2 கீராத் நன்மையும் கிடைக்கும் என்று சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டாங்க, வமல் கீராத்தான் யா ரசூலல்லாஹ், கீராத் கீராத்னு சொல்றீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. கால மிஸ்லுல் ஜபலைனில் அதீமைனி, 2 கீராத் அப்படின்னு சொன்னா
2 பெரிய மலை அளவு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸிலே உஹது மலை அளவு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மிக உயரமான மலை. அந்த மலை அளவு நன்மைகள் யாருக்கு கிடைக்குது? ஒரு மனிதர் ஒரு ஜனாசாவோட தொலைவைக்கும் இடம் வரைக்கும் போனா, போய் தொழுதுட்டு திரும்பினா, அவருக்கு ஒரு மலை அளவு நன்மையும், தஃபன் செய்யப்படுகிற அடக்கம் செய்யப்படுகிற இடம் வரை சென்று அவரை அடக்கிவிட்டு வந்தால் 2 மலை அளவு நன்மைகள் கிடைப்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அதுபோல மையத்தை எடுத்து செல்கிற போது விரைவாக எடுத்து செல்ல வேண்டும். ஓட்டம் அல்ல, ஓடக்கூடாது, விரைவாக. தாம ரொம்ப தவழ்ந்தும் போகக்கூடாது, ரொம்ப ஸ்பீடாகவும் போகக்கூடாது, நடுநிலையாக செல்ல வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, முஸ்லிமுடைய 944வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும், அஸ்ரிஉ பில் ஜனாஸா, ஜனாஸாவை விரைவுபடுத்துங்கள். ஃபைன் தகு சாலிஹத்தன் ஃபகைருன் துகத்திமுனஹா இலைஹி, அந்த இறந்து போன மையத் நல்ல மையத்தாக சாலிகான மையத்தாக இருந்தால் நீங்க சீக்கிரம் கொண்டு போறது தான் அதுக்கு நல்லது. ஏன்னா இன்னும் சீக்கிரம் போய் அல்லாஹ்வை போய் அடைய போறார், அல்லாஹ்வை போய் சேர போறார், அல்லாஹ்வுடைய தொடர்பு கிடைக்க போகுது. ஏன்டா என்ன இங்க வச்சு அதாபப்படுத்துறீங்க, சீக்கிரம் கொண்டு போய் அடக்குங்கடா என்று அந்த மையத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். நாம நினைச்சிட்டு இருப்போம் என்ன, இல்ல இல்ல எங்க அத்தா மையத்தை நான் பார்க்கலன்னா சாந்தி அடையாது, நான் அங்கேருந்து வரணும், நான் இங்கேருந்து வரணும், எங்க அத்தா மையத்தை என் மூஞ்ச பார்த்தா. யார் மூஞ்ச பார்க்கறதுக்கு மையத்தை விரும்புறது இல்லை. சாலிகான மையத்தாக இருந்தால், நல்ல மையத்தாக இருந்தால், என் புள்ள மூஞ்ச பார்க்கணும், என் மகன் மூஞ்ச பார்க்கணும், என் பேர மூஞ்ச பார்க்கணும் அப்படின்னு விரும்புறது இல்லை. முடிஞ்சு போச்சா அடுத்த செகண்ட் நான் அல்லாஹ்வை பார்க்கணும் என்று விரும்ப ஆரம்பித்து விடுகிறது. எவ்வளவு விரைவாக கொண்டு போய் அடக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக கொண்டு போய் அடக்குங்கள். வைந்தக்கு சிவா தாலிக்க, அது நல்ல மையத்தில், அது ஒரு பாவமான மையத், ஒரு நரகவாதியாக இருந்தால் ஃபஷர்ருன், அது மோசமான மையத். எனவே தலுஊனஹு அன் ரிகாபிக்கும், அதை உங்களுடைய மேலிலிருந்து நீங்க சீக்கிரமா இறக்கி வச்சிருங்க. ஏன் இந்த தூக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க, சீக்கிரமா கொண்டு போய் இறக்கி வையுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஜனாசாவை கொண்டு போவதிலே விரைவாக செல்வது. அடுத்து ஜனாசா தொழுகை, கொண்டு போய் வச்சு தொழுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமுடைய 948வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும், மாமின் ரஜுலின் முஸ்லிமின் யமூத்து ஃபயகூமு அலா ஜனாஸத்திஹி 40 ரஜுலன், ஒருவர் இறந்து போகிறார், அந்த இறந்தவருடைய மையத்துக்காக 40 பேர் தொழுதால், இறந்த அந்த மையத்துக்காக 40 பேர் தொழுதால், லா யுஷ்ரிகூன பில்லாஹி ஷைஆ, அந்த 40 பேரும் அல்லாஹ்விடத்தில் ஷிர்க் வைக்காத இக்லாஸான நல்லவர்கள் 40 பேர் தொழுதால், இல்லா ஷஃபஅஹுமுல்லாஹு ஃபீஹி, இவருடைய விஷயத்தில் அவர்கள் என்ன அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்களோ அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்கிறான். அவருடைய சிபாரிசை, அந்த 40 பேருடைய சிபாரிசையும் என்ன கேட்கிறாங்க, அல்லாஹ் ஜனாசாவுடைய அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அவர் மீது இரக்கம் காட்டுவாயாக என்று அவர்கள் கேட்கக்கூடிய இந்த விஷயத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இவருடைய பரிந்துரையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எனவே ஒரு ஜனாசா தொழுகையை அதிகமான கூட்டம் வருகிறது என்பதற்காக தாமதப்படுத்தலாம், அதிகமான பேர் வருவாங்க இந்த ஜனாசா தொழுகைக்காக என்பதற்காக தாமதப்படுத்தலாமே தவிர வேறு எதற்காக வேண்டியும் ஜனாசாவுடைய தொழுகையை தாமதப்படுத்தக்கூடாது. இன்னும் அபூதாவுடைய 3166, திருமதியினுடைய 1028வது ஹதீஸாக மாலிக் இப்னு ஹுபைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தத்து ஸுஃபூஃபின் ஃபகத் அவுஜப, எந்த ஒரு ஜனாசாவுக்கு 3 சஃப்புகள் 3 வரிசைகள் நின்று தொழுமோ அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். பொதுவா தொழுகையை பொறுத்தவரை, பரதான தொழுகைகளை பொறுத்தவரை முன்னாடி இடம் காலியாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் பின்னாடி நிற்க கூடாது. முதல் செஃப்பை முதல்ல பூர்த்தி செய்த பிறகுதான் 2வது நிற்கணும். ஆனால் ஜனாசா தொழுகையை பொறுத்தவரை இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு எவ்வளவு குறைந்த நபர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் 3 சஃப்பாக நிற்பது சிறந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையை ஆதரவு வச்சு அப்படியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொர்க்கவாதி ஆக்கட்டும், இவருக்கு நல்லது நடக்கணும். ஏன்னா மையத்துக்கு தொழு வைக்கிறது, மையத்துக்கு இதெல்லாம் செய்யறது, இதனுடைய முக்கிய நோக்கமே என்னன்னா மையத்துக்கு துஆ செய்யறது தான். மையத்தை முன்னாடி வச்சு ஏன் தொழு வைக்கிறோம்? மையத்துக்கு முன்னாடி நம்ம கை கட்டிட்டோமா, ஒன்றை நான் சரண்டர் ஆயிட்டான்னு அர்த்தமா? அல்லாஹ்வுக்கு முன்னாடி தான் கை கட்டும், மையத்துக்கு முன்னாடி கை கட்டல. மையத்தை முன்னாடி வச்சு ஏன் தொழுகிறோம்? அந்த மையத்துக்கு துஆ செய்வதற்காக, மகஃபிரத்திற்காக, யா அல்லாஹ் இந்த மையத்தினுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்காக வேண்டித்தான் இந்த தொழுகை. எனவே எந்த அளவுக்கு இந்த மையத்துக்கு நல்லது நடக்க வேண்டுமோ, இனி
அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ அதை செய்வதே சிறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதைப் போல 3 சஃப்புகளாக நின்று கொள்வது. குறைந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, முன்னாடி சஃப்ல இடம் காலியா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல, 2வது சஃப் நிக்கணும், 3வது சஃப் நிக்கணும். 3 சஃப்புகள் குறைந்தபட்சம் நின்று அந்த மையத்தை தொலை வைக்கும் போது இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அவரை சொர்க்கவாதியாக ஆக்கலாம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும். பிறகு அதை கொண்டு போய் தஃபன் செய்கிறோம். தஃபன் செய்யும் போதும் உள்ளே இறங்குவதற்கு, குழிக்குள் இறங்கி அடக்கம் செய்வதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் முன்னால் சொல்லப்பட்டதை போல வாரிசுகள், பிள்ளைகள், பிள்ளை இறந்தால் தகப்பன், மறுபடி அவர்களுடைய உறவினர்கள். அப்படி யாருக்குமே தஃபன் செய்ய தெரியல அப்படின்னு சொன்னா நல்லோர்கள், சாலிஹீன்கள், நல்ல தொழுகையாளிகள், அவர்களை செலக்ட் பண்ணி தான் உள்ள இறக்கணுமே தவிர இவர் ரொம்ப கட்டுமஸ்தான ஆளு, நல்ல தூக்கி வைப்பாரு, அதல்ல அங்க பார்க்க வேண்டியது. இவரால் அப்படி முடியுமா? அதல்ல. அவர் நல்ல சாலிகான மனுஷரா இருக்கணும், அவர் நல்ல தொழுகையாளியாக இருக்கணும். அவருடைய கையால் அந்த மையத்தை வாங்கி வைக்கிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவருடைய காரணத்தினாலேயாவது அவருடைய பாவங்கள் என்ன செய்யலாம், மன்னிக்க வாய்ப்புகள் இருக்கும் என்பதனால் நல்லோர்கள், சாலிகீன்கள் குழிக்குள் இறங்கி அந்த மையத்தை வாங்கி வைப்பதே சிறந்தது என்று எல்லா இமாம்களிடத்தையும் ஏகோபித்த ஒரு நிலை. அதே போல தஃபன் செய்து முடித்த பிறகு அதுல சில சட்டத்திட்டங்கள் ரொம்பலாம் இருக்கு. மையத்தை படுக்க வைக்கும் போது, உள்ள வைக்கும் போது காபாவின் பக்கம் லேசாக சரித்து, முகம் காபாவின் பக்கம் முழுசாக திருப்பி, உடலை காபாவின் பக்கம் லேசாக சரித்து, இந்த சைட்ல நிக்கிறதுக்காக வேண்டி சுடப்படாத செங்கல் என்று வருகிறது ஹதீஸ்ல. சுட்ட செங்கல் அல்ல, சுடப்படாத களிமண் அவைகளோ அல்லது மண்கட்டிகள், வெளியில் இருக்கக்கூடிய மண்கட்டிகளை தாங்குதலுக்காக, வெயிட்டுக்காக பின்னாடி வைக்கிறது. அதே போல மையத்தை திருப்பி கிபிலாவின் பக்கம் திருப்பி வைக்கும் போது இந்த பின்னாடி இருக்கக்கூடிய துணியை முழுவதுமா வெளியில எடுத்துட்டு இந்த கன்னம் மண்ணோடு மண்ணாக ஒட்டுவதை போல சேர்த்து வைப்பது. ஃபுல்லா துணி இருக்கும் இல்லையா, அந்த துணியை ஃபுல்லா விளக்கிடணும். விளக்கிட்டு கன்னம் முழுவதுமாக மண்ணோடு மண்ணாக ஒட்டுவதை போல திருப்பி வைப்பது. இதெல்லாம் சுன்னத்தான காரியங்கள். தஃபன் செய்து முடித்த பிறகு அபூதாவுதுடைய 3221வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். பொதுவாக நம்ம இடத்தில் ஒரு பழக்கம், சமீபமாக பரவி வருகிற ஒரு நிலை என்ன அப்படின்னு சொன்னா, அடக்கம் பண்ணியாச்சா முடிஞ்சு போச்சு, வேலை போய்கிட்டே இருங்க என்கிற ஒரு நிலை இருக்கு. இல்ல, அபூதாவுதில் இடம்பெற்றிருக்கிறது 3221வது சஹீஹான ஹதீஸில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஃபரக மின் தஃபனில் மையத்தி, ஒரு மையத்தை அடக்கம் செய்து முடித்து விட்டால் வகஃப அலைஹி, அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்பார்கள். உடனே கிளம்பி போக மாட்டாங்க, இருப்பார்கள். இருந்துட்டு வகால சொல்வார்கள், இருக்கக்கூடியவங்களை பார்த்து சொல்வாங்க, இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், இப்போது அடக்கம் செய்யப்பட்ட உங்களுடைய சகோதரருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். எப்போ? அடக்கம் செஞ்சு முடிச்ச பின்னாடியும். இவ்வளவு நேரம் அதான செஞ்சிருக்கோம். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி ஜனாசா தொழுகிறதுல என்ன செய்யறோம்? அவருக்கு பாவ மன்னிப்பு தான் தேடி இருக்கோம். பாவ மன்னிப்பு தேடியாச்சு, அதோட போதும், நீங்க தஃபன் செஞ்சுட்டு போய்கிட்டே இருங்க என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. தஃபன் செய்த பிறகு கூட நீங்க நில்லுங்க, நின்று அவருக்காக என்ன செய்யுங்க, இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்களுடைய சகோதரருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். வஸலு லஹு அத்தஸ்பீத, அவருக்காக உறுதியை கேளுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபஸப்பதஹு அல்லாஹு பில் கௌலி ஸாபித் அப்படின்னு சொல்வாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை யா அல்லாஹ் இவருக்கு ஸ்திரப்படுத்துவாயாக என்று அதனுடைய பொருள். அதே போல இப்போ ஃபைன்னஹு அல்ஆன் யுஸ்அலு, இதையும் சொல்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போது அவர் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிறார். அடக்கம் செஞ்சு முடிச்ச உடனேயே இப்ப அவர் என்ன செய்யப்படுறார்? கேள்வி கணக்கு கேட்கப்படுறார். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப நீங்க அவருக்காக துஆ செய்யுங்க. அவருடைய கேள்வி கணக்கு லேசாகும். அவருக்கு அது உன்சத்தை, ஒரு பிரியத்தை ஏற்படுத்தும். இறந்து போனவருக்கு நாம நிற்பதினால் அவருக்கு பிரியம் ஏற்படும், நாம நிற்பதினால் அவருக்கு நன்மைகள் ஏற்படும். எனவே நீங்கள் அவருக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அவருக்காக யா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவில் அவரை ஸ்திரப்படுத்தி வைப்பாயாக என்று அவருக்காக துஆ செய்யுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், முஸ்லிமுடைய 121வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது, இதா தஃபன்துமூனி, அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றார், என்னை நீங்கள் அடக்கம் செய்து விட்டால், நான் இறந்து போய் என்னை நீங்கள் அடக்கம் செய்து விட்டால், ஃபஅகீமு ஹவுல கப்ரி, என்னுடைய கபரை சுற்றி நில்லுங்கள். நின்று மா துன்ஹரு ஜஸூருன் வ யுகஸ்ஸமு லஹ்முஹா, எந்த அளவுக்கு எவ்வளவு நேரம் நிக்கணும், எவ்வளவு நேரம் என்னுடைய கபரில் நீங்க நிக்கணும், நின்று துஆ செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பருந்து ஏதாவது ஒரு தன்னுடைய இறையை கவ்வி கொண்டு போய் எடுத்துட்டு போய் அதை வச்சு அதை உரிச்சி பீஸ் பீஸா ஆக்குற நேரம் வரை
இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு நேரமாவது என்னுடைய கபர்ல நீங்க என்ன செய்யுங்க, நில்லுங்கள். நின்று என்ன செய்யணும், ஹத்தா இஸ்தஅனஸ பிக்கும். காரணம் என்னன்னு சொன்னா, இப்படி நீங்கள் நிற்பதினால் எனக்கு நிம்மதி ஏற்படும். நீங்க என் கபர்ல நிக்கிறதுனால உள்ள இருக்கிற எனக்கு நிம்மதி ஏற்படும், எனக்கு கேள்வி கணக்கில் லேசாகும் என்று சொன்னார்கள். முஸ்லிமுடைய 121வது சஹீஹான ஹதீஸ். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து, இன்ன உம்மி உஃப்துலித்தத் நஃப்ஸஹா, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் அடக்கப்பட்டு அநேகமா இந்நேரத்துக்கு மண்ணோடு மண்ணாகி போயிருப்பா. அடக்கம் செஞ்சாச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, இறந்து போய் இப்போதைக்கு மண்ணோட மண்ணா போயிருப்பா. வஅராஹா லவ் தகல்லமத் தஸத்தகத். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப எங்க அம்மா இருந்து என்கிட்ட பேசினா, ஏவாப்பா எனக்காக கொஞ்சம் சதக்கா செய்ய அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப எங்க அம்மா உயிரோடு இருந்திருந்து என்கிட்ட பேசினா என்ன பேசுவாங்க, அப்ப என் பேர்லயும் கொஞ்சம் சதக்கா செய்ய என்று சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, ஃபஹல்லஹா அஜ்ருன் இன் தஸத்தக்து அன்ஹா, யா ரசூலல்லாஹ், அப்படி நான் என்னுடைய தாய்க்காக இப்ப ஏதாவது சதக்காக்கள் செய்தால் என்னுடைய தாய்க்கு அது போய் சேருமா என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது, கால நஅம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு ஆம் நிச்சயமாக போய் சேரும் என்று சொன்னார்கள். அறிவிப்பாளர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முஸ்லிமுடைய 1004வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது. இது இறந்தவர்களிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகள். எனவே இறந்தவர்களுக்காக நாம் துஆ செய்வது, அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது, இவைகளும் ஜனாசாவினுடைய சட்டங்களில் அடக்கம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய மௌத்தை நல்ல நிலையில் ஆக்கி தந்தல் புரிவானாக. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான, ரசூலுக்கு பிடித்தமான நல்ல முறையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் மௌத்தை ஆக்கி தந்தல் புரிவானாக. கடைசி வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற திருக்கலிமாவாக ஆக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.